ஜெர்மனியில் வறுமை கோட்டுக்கு உட்படும் அபாயத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கை கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. கூட்டாட்சி புள்ளிவிவர அலுவலகத்தின் தரவுகளின்படி நாட்டின் மொத்த மக்களில் 16% அதிகமானோர் வறுமை அபாயத்தில் உள்ளனர். குறிப்பாக முதியவர்கள் இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் நோர்தே மற்றும் உஸ்லார் நகரில் உள்ள உணவு வங்கிகளில் இது பெரிதாக தெரிவதில்லை. லாயிஸ் சாக்சோனியில் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வறுமை அபாய விகிதம் சுமார் 18% உள்ளதாக மாநில புள்ளி விவர அலுவலகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களும் சிறுவர்களும் தொடர்ந்து அதிக ஆபத்தில் உள்ளனர். அதன்படி 21% சிறுவர்களும் கிட்டத்தட்ட 25% இளையவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரையறையின்படி சராசரி வருமானத்தில் 60%க்கும் குறைவாக பெறுபவர்கள் வறுமை கோட்டின் கீழ் இருப்பதாக கருதப்படுகின்றனர். பல முதியவர்கள் அவமானம் அல்லது போதிய விழிப்புணர்வு இல்லாமை காரணமாக தங்களுக்குரிய அடிப்படை வருமான உதவியை கோருவதில்லை என்று சமூக நல சங்கம் கூறுகிறது. வறுமை சுமையை எதிர்கொள்ளும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு தேவையான அடிப்படை சலுகைகளை அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.